தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த 7ஆவது மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் மேலே உடைய மகிமை இறங்கும்படி, பலன் இறங்கும்படி, கிருபை இறங்கும்படி ஆண்டவரே, கர்த்தாவே, ஆரம்பம் அற்பமானாலும் அது முடிவு சம்பூர்ணத்தில் முடிய போகிறது. இந்த 7ஆவது மாதத்தில் ஆண்டவரே, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த 1ஆம் தேதியிலே ஒரு அற்பமான ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு அசால்ட்டான ஒரு நாளாக இருக்கலாம். ஆனால் இந்த அற்பத்தை அவர் என்ன பண்ணுறாரு, அது முடிவிலே ஒரு சம்பூர்ணத்தை கொடுக்க போகிறார். கையளவு மேகம் உனக்கு ஒரு பெரும் மலையை கொண்டு வரப்போகிறது. இதோ இப்போது ஒரு கையளவு மேகம் போல தெரியலாம். இந்த கையளவு மேகத்தை வைத்து இவ்வளோ பிரச்சனைகளை என்னால் சமாளிக்க முடியாது. இந்த கையளவு மேகத்தை வச்சு இவ்வளோ காரியத்தை என்னால் சமாளிக்க முடியாது. கையை பிடிக்குமே, கஷ்டம் வருமே, நஷ்டம் வருமே சொல்கிற கர்த்தர் சொல்கிறார், இந்த கையளவு மேகம் தான் உனக்கு இந்த மாத முடிவில் ஒரு பெரும் மலையை கொண்டு வரப்போகிறது, ஒரு பேர் இரைச்சலை கொண்டு வரப்போகிறது, ஒரு பெரிய கிருபையை கொண்டு வரப்போகிறது, ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரப்போகிறது, ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரப்போகிறது. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இந்த 1ஆம் தேதியில் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கடந்து வருகிறது. இந்த கையளவு மேகம் தான் எப்படி ஒரு சிறிய அடை மாவு சட்டியில் மாவு குறையாமல், எண்ணெய் சட்டியில் எண்ணெய் குறையாமல் அது எப்படி விருத்தி அடைந்ததோ அதே விருத்தி இருக்கிறது, அதே விருத்தி இருக்கிறது. இதோ நீ பலம் கொண்டு திடமானதாரு. நீ தேவ சமூகத்தில் காத்திரு, நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்துரு, தேவ சமூகத்தில் மன்றாடு. கர்த்தர் உன் விண்ணப்பத்தை அங்கீகரித்து, கர்த்தர் உன் வேண்டுதலை அங்கீகரித்து, உனக்கு அறியாத, உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்யும்படி ஆயத்தமாக இருக்கிறேன். இதோ உன்னை குறித்து நினைச்சிருக்கிறேன், உன் குடும்பத்தை குறித்து நினைச்சிருக்கிறேன், நீ கையிட்டு செய்கிற வேலையை குறித்து நினைச்சிருக்கிறேன், உன் வியாபாரத்தை குறித்து நினைச்சிருக்கிறேன், உன் பிள்ளைகளை குறித்து நினைச்சிருக்கிறேன். அப்பா, அது எல்லாமே தீமைக்கு அல்ல, அது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்படி நான் இந்த மாதத்தில் நன்மையால் ஒன்று முடிசூட்ட போறேன், அற்புதத்தால் ஒன்று முடிசூட்ட போறேன், கிருபையால் முடிசூட்ட போறேன், அபிஷேகத்தால் முடிசூட்ட போறேன். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உன் மேல கடந்து வருகிறது. எல்லா குறைகளை எல்லாம் எடுத்து போட்டு நிறைவானதை நிரப்பும்படி நான் கடந்து வந்திருக்கிறேன். ஓ, நிறைவானது வரும்போது ஓ குறைவானது ஒளிந்து போகுமே. ஓ ரிமாலா கதசிகாதாரபா, எல்லா குறைகள் அடிபட்டு போவதாக, எல்லா குறைகள் வெளியேறுவதாக, எல்லா குறைகள் மாறுவதாக. தேவ பிள்ளைகள் குடும்பத்தில் நிறைவான ஆசீர்வாதங்கள், நிறைவான சுகம், நிறைவான பலன், நிறைவான சமாதானம், நிறைவான சந்தோஷம் பிள்ளை மேல இறங்குவதாக. இப்போதைய சுகத்தை கட்டவிழுக்கிறேன், இப்போதைய சுகத்தை கட்டவிழுக்கிறேன், இப்போதைய பலனை கட்டவிழுக்கிறேன், இப்போது அபிஷேகத்தை கட்டவிழுக்கிறேன், இப்போது வெற்றியை கட்டவிழுக்கிறேன், இப்போது விடுதலையை கட்டவிழுக்கிறேன், இப்போது தேவ கிருபையை கட்டவிழுக்கிறேன். ஓ, மகிமை இறங்கட்டும் ஐயா. இந்த 7ஆவது மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் இதுவரை பட்ட வேதனை, பட்ட கஷ்டம், பட்ட நெருக்கம், பதில் கிடைக்காத காரியங்கள் அத்தனைக்கும் ஒட்டுமொத்தமாக 7ஆவது மாதத்தில் பிள்ளைகளுக்கு பதிலை கொண்டு வந்து கரத்தில் கொடுக்க போறீங்க. ஓ, பெற்றுக்கொள்கின்றவர் சொல்லுகிறா, பெற்றுக்கொள்கின்றவர் சொல்லுகிறா. இதோ இதுவரை நீ கேட்ட காரியங்கள் 6 மாதமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறா. இதோ உனக்கு பதில் வருகிறது. தேவன் எப்படி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரோ அதே போல இந்த 7ஆம் மாதத்தில் உன் பிரச்சனைகள் அத்தனையும் முடித்து விட்டு நீ அமைதியாக இருக்கும்படியாக ஒரு பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்ய போறேன். ரக்லி மீகா தட்ட கூடா ரிபாலா தூர பாக்கா தட்டிகாரா பாலாகாரபா. ஓ, பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, ஓ பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஓ தாய்மாரே, தகப்பனுமாரே, உன் பிள்ளை மேல நான் கிருபை வச்சிருக்கிறேன், உன் பிள்ளை மேல ஞானத்தை வச்சிருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது உபத்திரம் வருதா, கவலைப்படாத. நீ உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை நச்சிக்கிறது நல்லது, நான் கண்டிக்கிறது நல்லது. அப்போதுதான் நல்லது கெட்டது உன் பிள்ளைகளை அறிந்து கொள்வார்கள். உன் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் வரவிடு, உன் பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் வரவிடு. உன் பிள்ளைகளை நான் நடத்துவேன், உன் பிள்ளைகளை நான் ஏற்றுவேன், உன் பிள்ளைகளை நான் தாக்குவேன், உன் பிள்ளைகளை நான் போஷிப்பேன். நீ போஷிப்பதை காட்டிலும், நீ தாங்குவதை காட்டிலும் அற்புதமா அதிசயமாய் உன் பிள்ளையை நடத்துவேன். ஓ ரைக்கால மாதுரபா, உன் பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்படைச்சிரு, உன் பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்படைச்சிரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் பிள்ளைகள் அத்தனை காரியத்தை நான் பொறுப்படுத்திக் கொள்வேன் என்று கர்த்தருடைய ஆவியை சொல்லுகிறார். ஓ ரம் இத ஷிக்கலா துனமலகரா அரதுனிமாக தடுகுரதரா பலகரா. குறிப்பாக அந்த வார்த்தை கேட்குற ஒரு சில பேர், இங்கே அமர்ந்திருக்கிற ஒரு சில பேர், உங்களுடைய பிள்ளைகளை குறித்தே யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகளை என்கிட்ட ஒப்புக்கொடு, என்கிட்ட அர்ப்பணிச்சிரு. உன் பிள்ளைகளை நான் அற்புதமாக நடத்த போகிறேன். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதோ நீ உன் பிள்ளையை மறந்தாலும், உன் பிள்ளையை, நான் கொடுத்த பிள்ளையை நான் மறக்க மாட்டேன் என்று ஆவியனை சொல்லுகிறார். அதனால் என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வார்த்தையை அடிக்கடி பேசு.
என் பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் அடைக்கல கிடைக்க என்ற வார்த்தை அடிக்கடி பேசு. என் சந்ததியை ஒளிமர கண்டுபில் வளர்ந்திருக்கும் என்று அடிக்கடி பேசு. நீ பேசுகிற அந்த வார்த்தையின்படியே உன் பிள்ளைகள் நீதிமான் எப்படி பணமரத்தை போல செழித்தொங்கி வளருகிறானோ அதே போல உன் பிள்ளைகள் வளருவதை நீங்கள் பார்க்க முடியும். உன் பிள்ளைகள் உயர்வதை நீ பார்க்க முடியும். உன் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் மலை மேல் இருக்கிற பட்டணம் போல உயர்ந்திருப்பதை பார்க்க முடியும். மாதா ரீகாலாதாராபா. அலைகள் ஓய்ந்தன, போராட்டம் ஓய்ந்தன, சுனாமி ஓய்ந்தது, சூறாவளி காற்று ஓய்ந்தது. படகுல பிரயாணப்பட்டு போய் கொண்டு இருக்கிறார், இயேசு இருக்கிறாரு. ஆனால் புயல் காற்று வருகிறது. இயேசு என்ன சொல்கிறாரு? கடலை பார்த்து இறையாதே, அமைதலாக இருங்கிறாரு. இதுவரை உங்களோட இருந்து நடத்தின கர்த்தர் இன்றைக்கி எல்லா பிரச்சனைகளையும் அவர் பார்த்து பேசுகிறாரு. இறையாதே, அமைதலார். கடன் பிரச்சனையே, பலவீனமே, நெருக்கமே, நிந்தையே, இறையாதே, அமைதலாரு. என் பிள்ளைகளோட நான் இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தேய்க்க வேண்டாம் என்று சொல்கிறீங்க. இந்த மாதத்தில், இந்த 7ஆவது மாதத்தில் நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. உன் பேர் இறைச்சல் நீங்குகிறது, உன் கடல் அலைகள் கொந்தளிப்பு நீங்குகிறது. அத்தனை போராட்டத்தை முறியடித்து உன்னை நான் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறேன். உன்னை நான் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறேன். அலைகள் பேர் இறைச்சல் கிடையாது. நீ உன் படகு சாஞ்சி பிரயாணம் போகாது, ஒரே மாதிரி போகும்படி கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். தகப்பன், இந்த வார்த்தை நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே, இந்த 7ஆவது மாதத்திலே முதலாக இந்த 1ஆம் தேதியிலே நம்முடைய தேவ சமூகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் கர்த்தர் சொல்ற. நினைவின் தோற்றங்களை அறிகிற கர்த்தர். உங்களுடைய நினைவு எப்படி இருக்கிறது, உங்கள் சிந்தனை எப்படி இருக்கிறது, உங்களுடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து தான் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். யோசனைகளில் உறுதியாக இருக்கணும், நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள். கடைசியாக சகோதரர், அன்புலையில் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அதையே யோசனை பண்ணி கொண்டிருங்கள், சிந்தித்து கொண்டிருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே, இந்த 7ஆவது மாதத்தில் கர்த்தர் குறைகளை நிறைவாக்குற ஒரு மாதமாக இருக்கிறது. அதனால் இந்த மாதத்துக்கு உண்டான தேவைகள், நம்முடைய போக்குவரத்துகள், நம்முடைய பிள்ளைகள் படிப்பு காரியங்கள், நம்முடைய வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள், வியாபார காரியங்கள், இது எல்லாவற்றையுமே நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகள் நல்வாழ்வு. இன்றைக்கி உங்களுக்கு 2 பிள்ளை இருக்கா, 3 பிள்ளை இருக்கா, உங்களுக்கு அந்த பிள்ளைகள் தான் உங்களுக்கு சொத்து. அந்த பிள்ளைகள் தான் உங்களுக்கு சொத்து. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகள் கொடுத்துருக்கிறாருன்னா அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்பிட்டு ஜெபிக்க வேண்டிய கடமை பெற்றோருடைய கடமை பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளையை நம்ம அங்கே படிக்க வைக்க இங்கே விட்டுறக்கூடாது. ஜெபம் தான் அந்த பிள்ளைகளை பாதுகாப்பு பார்த்துக்கொள்ளுங்க. அதான் எதிர்காலத்தில் அந்த பிள்ளையை அந்த வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள். ஏற்ற வேலையிலே சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களை சமம். உங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, சொத்து இல்லை, சுகம்னு கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு பிள்ளையை தான் சொத்து பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிள்ளைகள் தான் சொத்து. அந்த பிள்ளைகளை நல்லா வளர்க்குறதுக்கு உண்டான வேலையை நீங்கள் பார்க்கணும். அது பெற்றோர்களுடைய கடமை பார்த்துக்கொள்ளுங்க, தாய் தகப்பனுடைய கடமை. அந்த பிள்ளைகள் தான் உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களை கவனிப்பாங்க. அதனால் அவங்கள வளர்ப்பதுக்குண்டான காரியத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும். அந்த பிள்ளைகளை எப்படி நல்லா படிக்க வைக்கணும், எப்படி ஞானத்தில் நிரம்ப வைக்கணும், எப்படி கர்த்தரை தேட வைக்கணும், எப்படி கர்த்தருக்குள்ளே வர வைக்கணும், அப்படிங்கிறதுல பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும். இந்த நாட்களிலே ரொம்ப ரொம்ப ஒரு கவனமாக நாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். விழித்திருக்க வேண்டிய ஒரு காலம். ஜாக்கிரதையாக இருங்கள்னு சொல்கிறார். அநேக இடங்களில் ஏசப்பா சொல்கிறார், ஜாக்கிரதையாரு, விழித்திரு, ஜாக்கிரதையாரு, விழித்திரு அப்படிங்கிறார். அதனால் இந்த நாட்களிலே தேவ வசனங்கள் யார்கிட்ட இல்லையோ அங்கே பிசாசு நுழைய சான்ஸ் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். அதாவது பலமானே முந்தி கட்டியனால் ஒழிய ஒருவன் வீட்டுக்குள்ளே என்ன செய்ய மாட்டானா, பிரவேசிக்க மாட்டான். நம்ம குடும்பத்துக்கு, நம்முடைய வேலைக்கு, தொழிலுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தேவையில்லாத உலகப்புறமான எண்ணங்கள் வராத அளவுக்கு நம்ம கட்டி பாதுகாப்பு விட்டுட்டோம்னா அது அந்த மாதம் முழுவதும் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அதனால் இந்த நாட்களிலே நீங்கள் வாயின் வார்த்தை நீங்கள் பேசுகிறது, இப்போ நீங்கள் அறிக்கை பண்ணுறது, சொல்கிறது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவன் கிருபையை கொடுப்பார், பாதுகாப்பு தருவார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எபிரேயர் 10:23, நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணிட்டு உண்மையிலாக இருக்கிறாரு. நீங்கள் வாயை திறந்து பேசுங்க.
வாயை திறந்து பேசி உங்கள் குடும்பத்துக்கு இந்த மாதத்துக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவை, அதெல்லாம் வாயை திறந்து அறிக்கை பண்ண வேண்டும். அதை அறிக்கை பண்ணும்போது நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறார். சரிங்களா? எல்லோரும் நான் சொல்வதை கண்ணை மூடிக்கிட்டு சிந்தை வேறு எங்கேயும் போகக்கூடாது. இந்த 7வது மாதத்தில் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த மாதத்துக்கு உண்டான தேவைகள், எந்த ஒரு தேவையில்லாத நம்ம கடனுக்குள்ளே போகக்கூடாது, எந்த ஒரு நம்முடைய பணங்கள் வீண் விரையும் ஆகக்கூடாது, நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு படிக்க போகும்போது வரும்போது தேவன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவருடைய சமூகம் முன்னால் செல்லணும், நம்மளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும், எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, எங்கே உட்காரணும் எங்கே உட்காரக்கூடாது, எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு போதிக்கணும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வசனத்தின்படி, என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும் என்ற வசனத்தின்படி கர்த்தர் தான் நமக்கு அரணும் கோட்டையும் பெலனும் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இந்த நாட்களிலே நீங்கள் பேசுவதில் கவனம் பாருங்கள். இந்த 1ஆம் தேதியிலே தேவையில்லாத வீண் வார்த்தைகள் பேசாதீங்க, வாக்குத்தத்தங்களை பேசுங்க, நம்பிக்கையை பேசுங்க, விசுவாசமாக பேசுங்க. தோல்வியான காரியங்களை அதிகமாக பேசாதீங்க. தோல்வியான காரியங்கள், நஷ்டமான காரியங்கள், துக்கமான காரியங்கள் அதிகமாக பேசாதீங்க. தோல்விகள் நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம், ஆனாலும் கூட நீங்கள் அதை பேசக்கூடாது, அதை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீ உட்காரும்போது, நீ எந்திரிக்கும் போது, நீ படுக்கும்போது உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளானாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் போதிக்கணும். கருத்தாய் என்ன செய்யணும், போதிக்கணும். நல்லது எது, கெட்டது எது, இதை செய் அதை செய்யாத, இதை பேசு அதை பேசாத அப்படின்று பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்கும்போது அந்த பிள்ளைகள் அதில் என்ன செய்வாங்க, வளருவாங்க. அதனால் கவனமாக இருங்க. இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு குறைகள் இருந்ததோ அந்த குறைகள் எல்லாம் நிறைவாக்குற மாதமாய் இருக்கிறது. அதில் பல எண்ணத்தில் பல நினைவில் சில குறையோடு இருக்கலாம், ஆனால் அந்த குறைகளை கர்த்தர் இந்த பரிபூர்ணமான 7 என்பது ஒரு பரிபூர்ணம். தேவன் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் என்ன செஞ்சார், ஓய்ந்திருந்தார். அதே போல் இந்த 7வது மாதத்தில் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா அதாவது மிச்சம் எடுக்கிற ஒரு மாதமாக கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். ஆமேன். இப்போ நான் சொல்வதை எல்லாம் கவனமாக சொல்லுங்கள். வார்த்தை ரொம்ப முக்கியம், சிந்தனை ரொம்ப முக்கியம், யோசனை ரொம்ப முக்கியம். எதை யோசிக்கணும் எதை சிந்திக்கணும் சிந்தித்து பேசுங்க, யோசனை பண்ணி பேசுங்க. ஏன்னா அவர் செய்த அற்புதங்களையும் வாக்கி நியாய தீர்ப்புகளையும் சிந்திங்க அப்படிங்கிறார். அப்போ உங்கள் மைண்டில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் நினைவில், உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவில் அற்புதங்கள், அதிசயங்கள், வெற்றி, விடுதலை, சந்தோஷம், சமாதானம், உயர்வு, மேன்மை, சுகம், இது மட்டும்தான் உங்களை சிந்திக்க வேண்டும். தவிர எனக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது, எனக்கு விளைவனை வர்ற மாதிரி இருக்குது, யாரோ கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, இந்த மாதிரி பேசக்கூடாது. அற்புதங்களை பேசுங்க, அதிசயங்களை பேசுங்க. என் பிள்ளை வாழ்ந்திருக்கும், என் பிள்ளை உயர்ந்திருக்கும், என் பிள்ளை செய்திருக்கும், என் பிள்ளை ஞானத்தால் நிரம்பும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை என்ன செய்யுங்க, பேசுங்க. அப்படியே உங்கள் வாயின் வார்த்தை நடக்கும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எல்லோரும் சிந்தையை ஒருநிலைப்படுத்துங்க. சிந்தை, மைண்டு என்ன யோசனை ஒருநிலைப்படுத்துங்க. நான் பிள்ளைகள் சொல்லும்போது உங்களுடைய பெற்ற பிள்ளைகளை நினைவு கூறணும். மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அந்த பிள்ளைகளை நினைக்கணும். இதெல்லாம் ஒருமுனைப்பட்டு நான் சொல்லுங்கள். இயேசுவே, நல்லா உற்சாகமாக ஃபயராக சொல்லுங்கள், சோர்ந்து போய் சொல்லக்கூடாது, உற்சாகமாக சொல்லுங்கள். இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்கு நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையிலே உம்முடைய கிருபை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் புதிதாய் இருப்பதாக. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, காலை வேளையில் என் கிருபை புதுசாக இருக்கும். அதே போல் என் குடும்பத்துக்கு புதிய கிருபையால், புதிய பலத்தால், புதிய சமாதானத்தால், புதிய சந்தத்தால், புதிய செழிப்பால் எங்களை நிரப்புங்க தகப்பனே. இந்த 7வது மாதத்தில் நானும் என் வீட்டாரும் உம்மை சேவிக்க வேண்டும், உம்மை தேட வேண்டும், உம்மை ஆராதிக்க வேண்டும், உம்மை பற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வும் வழியும் சத்தியமும் நீங்கள் தான் தகப்பனே. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த 7வது மாதத்தில் என்னையும் என் பிள்ளைகளையும் நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒரு குய்யவன் கரத்தில் ஒரு களிமண் இருப்பது போல் உங்கள் கரத்தில் என் குடும்பத்தை வைக்கிறேன், என் பிள்ளைகளை வைக்கிறேன், நான் கையில் செய்கிற வேலையை வைக்கிறேன். நீங்கள் வணைந்து நீங்கள் உருவாக்குங்க. நாங்கள் உம்முடைய செய்தியாக இருக்கிறோம்.
தகப்பனே இயேசுவே, எந்த உபத்திரமோ, எந்த வேதனையோ, எந்த முறுமுறுப்போ, எந்த நிந்தையோ, எந்த அவமானமோ, எந்த துக்கமோ, எந்த பலவீனமோ எங்களை தொட முடியாது. கர்த்தர் எனக்கு அரணும் கோட்டையும் துருகமாய் இருக்கிறார். கர்த்தரே எனக்கு பலன். நான் உன்னதமானவரின் மறைவிலே மறைந்திருக்கிறேன். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருக்கிறேன். தகப்பனே, யோபு குடும்பத்தை வேலி அடைச்சு நீங்கள் பாதுகாத்தது போல் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். நாங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னால் செல்வதாக. பகலில் வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் எங்களை எந்த சேதப்படுத்தக்கூடாது, எங்களுக்கு எந்த சேதம் வரக்கூடாது. தகப்பனே, முன்னும் இன்னும் பணிவிடை தேவ தூதர்கள் எங்களுக்கு காவல் இருப்பதாக. என் குடும்பத்திலே அன்பின் வல்லமை, சமானத்தின் வல்லமை, இரக்கத்தின் வல்லமை, தாழ்மையின் வல்லமை, செழிப்பின் வல்லமை கடந்து வருவதாக. எந்த சத்ருவும் என் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. தகப்பனே, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவன் வீட்டுக்குள் பிரவேசிக்க மாட்டான். தகப்பனே, முறுமுறுப்பு ஆவி, சண்டைக்கார ஆவி, உலகத்தின் ஆவி என் குடும்பத்தில் வராத அளவுக்கு என் குடும்பத்தை இயேசுவின் இரத்தத்தை தெளித்து பாதுகாப்பை கட்டளிடுகிறேன். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் மீட்பின் வல்லமை, இயேசுவின் விடுதலையின் வல்லமை என் குடும்பத்தை ஆளுகை செய்வதாக. தகப்பனே, இந்த மாதத்துக்கு உண்டான எல்லா தேவைகளையும் நீர் அறிவீரப்பா. தகப்பனே, இந்த மாதத்துக்கு உண்டான எல்லா பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக. தகப்பனே, என் பணம் வீண் விரையும் ஆகக்கூடாது, தேவையில்லாத வட்டிக்கு போகக்கூடாது. என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட வேண்டும், அதுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, தாவீது வர வர விருத்தி அடைந்தது போல் இந்த மாதத்திலே என் குடும்பத்திலே ஒரு விருத்தி இருக்கிறது, ஒரு உயர்வு இருக்கிறது, ஒரு மேன்மை இருக்கிறது. தகப்பனே, தந்தையே, கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிரு என்ற வசனத்தின்படி நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலையை என் மேலே வச்சிரு என்ற வார்த்தையின்படி தகப்பனே, எனக்கு உண்டான எல்லா பாடுகளையும் உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறேன். இந்த 7வது மாதத்தில் என் பிரச்சனைகள் அத்தனையும் முடிவதாக, என் வேதனைகள் அத்தனையும் முடிவதாக. இந்த 7வது மாதத்தில் எனக்குண்டான எல்லா தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. சொல்லுங்கள், எல்லா தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. இந்த மாதத்தில் எல்லா தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. சொல்லுங்கள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும். என் பிள்ளைங்க மேலே ஞானத்தின் வல்லமை, ஞானத்தின் வல்லமை, கிருபையின் வல்லமை என் பிள்ளைகளை மூடி இருப்பதாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்துக்கு உண்டான வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து பேசி மகிழ்ந்திருக்கணும். எப்படி? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களே என்ன செய்யணுமா? சொல்லி மகிழணும். மகிழணும். எதுக்கு மகிழணும்? வரப்போது, கிடைக்க போது. அப்படி நினப்பில் இருங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய எல்லா முடிவுகளுக்கும் ஒரு தீர்வு உண்டாக போகிறது. ஆமென். உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவே உனக்கு அறிவிக்கும்படி, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவே உனக்கு அறிவிக்கும்படி அது நன்மையிலும் முடிவுரை செய்வேன் அப்படிங்கிறார். உங்கள் எதிர்பார்ப்பு இருக்கணும் ஒரு மனிதன். அதை வாசிமாது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்புறம் அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். இப்ப இங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு?
உங்களுடைய மைண்டில் உங்கள் எண்ணத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். ஏதோ வரப்போகுது, ஏதோ கிடைக்க போகுது. அப்போ சொல்கிறாரு, நீ எதிர்பார்த்தா தான், நீ எதிர்பார்க்கு, அதாவது இது வரப்போகுது கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த எண்ணம் உன் மைண்டுக்கு வரணும் அப்படிங்கிறார். நல்லா அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். திருப்பி வாசிமா சத்தமா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, எனக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவு, என் பேர்ல நினைச்சிருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் ஒருபோதும் தீமை இல்லை, பலவீனத்துக்கல்ல, கஷ்டத்துக்கல்ல, நஷ்டத்துக்கல்ல, நெருக்கத்துக்கல்ல. அது உன் குடும்பத்தில் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சமாதானத்துக்கான நினைவுகளே உன்னை குறித்து நான் நினைச்சு வச்சிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போனா இந்த மாதிரி கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு செய்யணும்னா நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும். அதாவது உப்பும் இல்லை சப்பும் இல்லை, அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஏதோ கிறிஸ்தவனாக பிறந்துட்டேன், ஏதோ ஞானசம் எடுத்துட்டேன், ஏதோ வர்றேன் போகிறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் எண்ணத்தில் ஒரு எதிர்பார்ப்பு, இந்த மாதத்தில் எனக்கு இந்த பிரச்சனை முடிய போகுது, இந்த மாதத்தில் என் தேவைகள் சந்திக்கப்பட போகுது, இந்த மாதத்தில் நான் எதிர்பார்த்துருக்க காரியம் வரப்போகுது, இந்த மாதத்தில் நான் அடகு வச்ச நகையை திருப்ப போகிறேன், இந்த மாதத்தில் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், அப்படிங்கிற ஒரு நினைவுகள், அப்படிங்கிற சிந்தனைகள், அப்படிங்கிற யோசனைகள், அப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த மாதத்தில், இந்த 7வது மாதத்தில் 1ஆம் தேதியிலே ஆவியானவர் சொல்கிறாரு, மகளே நீ சும்மா இருக்காத, உன் மைண்டில், உன் யோசனையில், எண்ணத்தில், நினைவில் எதிர்பார்த்துக்கிட்டு. அதான் சொல்கிறாரு, நீ எதிர்பார்த்தா தான் நான் உனக்கு சமாதானத்துக்கான காரியத்தை செய்வேன். நீ எதிர்பார்க்கலைன்னா, அப்போ நான் எதிர்பார்க்குற என்ன அர்த்தம்னா, அவர் நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு, என் தகப்பன் கொடுக்க போகிறாரு, இயேசு கொடுக்க போகிற நம்பிக்கை அவர் மேலே வைக்கிறது. ஒன்றுமே எதிர்பார்க்கலான்னு எனக்கான இருந்தோம்னா அவர் கம்முன்னா இருப்பார், அவர் கம்முன்னு இருப்பார். நீ கேட்கலை, நீ எதிர்பார்க்கலை. சும்மா சொல்லியிருக்காரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு, தேடுகிற எவனும் கண்டடைவான் என்று. என் வார்த்தை உங்கள்கிட்ட நிலச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்ள, எந்த காரியத்தை தருவன் ஏன் சும்மாவை சொல்லியிருக்கிறாரு. அந்த கேட்ட காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது வரப்போது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு இருங்கள். கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பார். கையை தட்டாக மை செலுத்துவோம்.